ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் 1 கிலோ மீனை யூஸ் பண்ணி எப்படி நல்லா டேஸ்ட்டாக மீன் வறுவல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மீன் வறுவல் ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. என்னோடய ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட ஆயில் உறிஞ்சாமல் அதே நேரத்தில் மசாலா தடவி வச்சோம் அப்படின்னா உதிர்ந்துடும். மீன் வறுவல் பண்ணும்போது கடைசியாக பார்க்கும்போது மீன் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மசாலா எப்படி நல்லா ஒட்டிட்டு அதே நேரத்தில் எண்ணெய் குடிக்காமல் டேஸ்ட்டாக மீன் வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து இந்த பாறை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் இருக்காது அவ்வளோக்கா. சென்டரில் மட்டும் முள் இருக்கும். சுற்றிலும் இங்கெல்லாம் வந்து முள் இருக்கவே இருக்காது. அந்த சின்ன சின்ன முள் குறுமுள் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிலாம் இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து வஞ்சர மீன் மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் வஞ்சர மீன் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம், எல்லாத்தினாலையும் வாங்க முடியாது. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம். முள் வந்து அதிகமாக இருக்காது. பொரிக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டுக்குமே வந்து இந்த மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை வச்சு நம்ம குழம்பு பண்ணியிருக்கோம். செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு வறுத்தரைச்ச மீன் குழம்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 1 கிலோ மீனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அருமையான மீன் வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த 11 பொருள் தான் நமக்கு இந்த மீன் வறுவலுக்கு தேவையானது. நிறைய பேர் வந்து கடையில் வாங்கின மீன் வறுவல் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. பட் அதை விட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. பாக்கெட்ல எல்லாம் என்ன கலந்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்பவே ஈஸி தான். இந்த பொடியெல்லாம் உங்களுக்கு வீட்டில் எப்பயுமே நீங்கள் வச்சுருக்கிறது தான். ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட மெயினான சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மீன் அப்படிங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மசாலா வந்து பிரிஞ்சே வராது மீன்லேருந்து. அதே மாதிரி நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இதில் வந்து அரிசி மாவு எதுக்கு அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிலோவுக்கு வந்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேலேயும் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு சிக்கன் மட்டனுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அதிகமாக போடுவோம். பட் மீனுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்லாம் வந்து உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. இது என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கலர் வந்து கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே வந்து சீரகத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சீரகத்தை வெறும் வானலியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது இந்த மாதிரி சிக்கன் மட்டன் மீன் இது மாதிரி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறத விட. இது வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே வந்து அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன். இவ்வளோ தான். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அந்த சீடு இருக்குது இல்லைங்களா, விதை, அதெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றில் ஊற்றி வச்சுக்கோங்க. புளிப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் சில பேர் வந்து முட்டையெல்லாம் சேர்த்துவாங்க. முட்டையெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா கலக்கி மேரினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீனை. இப்போ இதில் வந்து முதல்லையே எடுத்த அந்த மஞ்சத்தூள் பொடிகளை எல்லாம் முதல்ல சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, உப்பு தேவையான அளவுக்கு,
எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா தண்ணி தெளித்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாகவே கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுங்க. சில பேர் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றி பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் மசாலா வந்து மீனில் வந்து ஒட்டாமல் தான் வருது. ஒட்டுறதுக்காக எண்ணெய் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எண்ணெய் போடும்போது அந்த மீனில் நல்லா வலுவலுன்னு வலிக்கிட்டு ஒட்டாமல் தான் வருது. அது மாதிரிலாம் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே நேரத்தில் மீன் வந்து இந்த மசாலா உதிராமையும் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா ஒட்டாமல் போயிடும். தயிர் முட்டையெல்லாம் மீனில் வந்து அதிகமாக சேர்த்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். நீங்கள் இந்த மசாலாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் மீனில் சேர்த்து பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உப்பு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கல் அதிகமாக இருந்ததுன்னா தான் பொரிச்சு வரும்போது உங்களுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மீன் பீசஸ் எடுத்து மேலே வச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மசாலாவுக்கு கடைசியாக அந்த வால் பகுதி தலைப்பகுதியெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம சேர்த்த அந்த மசாலா 1 கிலோவுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட நமக்கு எச்சாவும் இல்லை, கம்மியாகவும் மிச்சமாகவும் போகல, அதே நேரத்தில் பத்தாமையும் போகல. இப்போ 1 கிலோ மீனுக்கு கரெக்டான மசாலா போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கடையில் வந்து நான் இன்னொரு ரெசிபி வந்து செய்ய போகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவாக போடுவேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம மேரினேட் பண்ண மீன்கள் எல்லாத்தையுமே வந்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா மீன் சீக்கிரம் குக் ஆயிரும் அப்படிங்கிறனால தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது இருக்கட்டும், ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகட்டும், திரும்ப பொரிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி விடுறேன். கொஞ்சம் கூட கல்லை ஒட்டாமல் வருது பாருங்கள். இதெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற பீஸ் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மீன் துண்டுகளையும் இதே மாதிரி போட்டு நான் பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். மேலே லைட்டாக அந்த கருவேப்பிலையை பொரிச்சு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மெத்தடில் ஒரு தடவை இந்த வறுவலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ட்டு இனி வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.